வாடி இடு வா. டோராமடாத்தா உனக்கு ஒன்றும் ஆவலையே. ஹவ் ஆர் யூ? யூ ஆல் ரைட்? என்ன அத்தா டோராமடாத்தா, இதெல்லாம் ஒரு வயசுன்னு அதுக்குள்ளே எங்களை விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணலாமா? ஏன் அப்படி இருக்க நீ? செருப்பு மேல ஓட்டணும், செருப்பு போடாம வந்துட்டீல இருந்தா சாத்திட்டு விட்டு போறேன் வந்துட்டேன். நான் எங்கடி உள்ள போனேன்? உள்ள தள்ளி விட்டு போயிட்டு தள்ளி விட்டது சரி சரி, நானே விழுந்து போட்டேன். காலையில தவறி விழுந்து போட்டேன். தூக்கணுமா இல்லையா? மனசு இல்லாட்டி நீங்க மனசு எதத்துக்கிறீங்க? இப்படி போட்டு எனக்கு தான் விட்டு போயிட்டியா? வேலை முக்கியம்னு அப்ப நான் முக்கியம் இல்லையாடி? ஆமாமா. ஏய் எத்தே, நான் கிணத்துல தள்ளி விட்டா விழுந்தியே. போட்டோன்னு போஸ் கொடுக்க வந்து போட்டு நீ கால் மேல விழுந்தா நான் என்ன பண்ணுவேன்? ஒரு கிணறு நிறைய தண்ணி இருந்தாலும் குடிச்சிட்டு மேல வந்து போடுவியே. அந்த அளவுக்கு விவரம் என்னமா ஏமல பழிய போடுறியே? நெட்டவலி எரும மாடி நீ பண்ண பண்றது பாரு. எல்லாம் 100 நாளைக்கு வந்ததுக்கு எல்லாம் அலறி அடிச்சு ஓடிடுச்சு. நான் அந்த அளவுக்கு குடும்பக்காரியாடி பேசுற அப்படியே பேசுற. நான் விவரமான வெள்ளத்தையா இருக்கவா வந்து தப்பி புடிச்சு வந்துட்டேன். வேற எவனாவது விழுந்து அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீ அத கம்பி எல்லாம் அப்படி எண்ணிட்டு இருக்க, களி உண்டை தின்னுட்டு இருந்திருக்கணும். ஆமாமா போவாங்க போக மாட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போவாங்களா? இப்ப என்ன கிழமை சும்மா தலைய தடமாரி விழுந்துட்டு அந்த ஏரியா வந்தாச்சுல, உசுர் கூட ஆபத்து இல்ல. அப்புறம் என்ன போய் அலறிக்கிட்டு இருக்க? ஐய பாரு, ஐயோ வந்து கைத்து போட வா கிழவி அடியே நட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாலும் வேலை முடிஞ்சிச்சு ஓடி போகுங்க. போட்டோ எடுத்துட்டு போ சொல்லு, கைத்து போட்டு போ சொல்லு. நெட்டு நீ வீட்டுக்கு போய் பாரு நெட்டு போ. ஏ ஆட்டாக்கல அட நில்லுங்க, என்ன வெடுக்கடக்கு பசு திரிச்ச மாதிரி சாப்பாடுக்கு நில்லுங்க. அடா போங்க, அந்த கலைய மேல நிக்க சொல்லு. அதுல எல்லாரும் டங்கன்னு கனவு கட்டிட்டு கைத்து விட்டுட்டு போறது. நில்லுங்க தான் வந்துறேன். உன் மருமகளை பத்தன பத்தியா எல்லாம் புடிச்சிட்டு வேலை பார்க்க விட்டுவாங்க சொல்லிட்டு எல்லாம் தெரிச்சு அடிச்சு எப்படி ஓடுது பத்தியில. ஆத்தோ நீ ஏன் கிணத்துல எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த? அங்க வெளியில உள்ளவங்களும் ஒண்ணு வேலை இல்லைன்னா பாக்கல. இன்னைக்கு சும்மாதான் போச்சு பொழுது. சரி வா 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 டோரண்டா வா. அடியே மடி வள்ளிக்குட்டி, என் வீட்டுக்காரி தான் சதியாரி. நீ மூடுவா வள்ளிக்குட்டி, என்ன திறந்தாலும் நம்ம கட்சி அப்படி நினைச்சுக்கிறதா இப்படி பண்ணலாம் மாடி நீ. அடியலே அடியே என் வீட்டுக்காரி அந்த போனை கொடுத்துட்டு போடு. போட்டு நல்லா இருந்துச்சாடி? அது போன்ல போட்டோ பாத்துக்கிறேன் மூஞ்சியா. சித்துக்குட்டி சித்து, நீ இந்த மல்லிப்பூ செண்டு போட்டிருக்கியே, அது பைக்கில் வரும்போது கூட அப்படியே சிம்மன்னு மச்சான் தூக்குதுடி. சித்திரையே நித்திர போயிருச்சே, ஓ பாடாப்படுத்தும் பார்வை என்ன பைத்தியமாக்கிருச்சே. பிச்சு என்ன அவனுக்கு பைத்தியமாயிட்டேன்னு சொல்லாதீங்க பிச்சு. என்னடா சொல்ற சித்து? பிச்சு நீங்க ஏற்கனவே பைத்தியம் தானே, அப்படி எப்படி நான் சொல்ல முடியும்? என்ன சொன்னீங்க? எனக்கு காதுல கேட்கல. என்ன அது நீங்க என் மேல பைத்தியமா இருக்கீங்க, நான் உங்க மேல பைத்தியமா இருக்கேன். அததான் பிச்சு சொன்னேன். ஏண்டி என்ன எல்லாம் பார்த்தா இலக்காரமா இருக்குல்ல? என் மம்மியும் அப்படிதான் சொல்றாங்க, நீயும் அப்படிதான் சொல்ற. ஆனா நீ என்ன கொஞ்சம் மறைமுகம் சொல்ற, அவ்வளவுதான். ஒரு நாள் ஒரு பெரிய பிசினஸா ஓபன் பண்ணி அப்படி லட்சம் இல்ல கோடியா ப்ராஃபிட் எடுத்து வந்து முன்னாடி கொட்ட போறேன். அப்ப என் காலில் விழுந்து பிச்சு 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 அப்படின்னு பிச்சு வைக்க போற பாரு. பிச்சு இங்க பாருங்க, உங்களை எதுக்கு கல்யாணம் பண்ணேன்? நீங்க என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க? எல்லாத்தையும் மறந்துட்டு பாத்தீங்களா? இந்த கிராமத்துக்குள்ள இந்த குக்கிராமத்துக்குள்ள என்னை போட்டு கொல்றீங்க பாத்தீங்களா? இந்த கொல்லை வயல் அந்த வேலைக்கெல்லாம் போறது இல்ல. இருந்தாலும் இதெல்லாம் பார்த்தாவே எனக்கு அலர்ஜியா வந்து பிச்சு. நிறைய பெரிய பங்களாவை வாங்கி எஸ்டேட்டா வாங்கி போட்டு இந்த ஊருக்காரங்க முன்னாடி அப்படியே பந்தாவா வந்து கார்ல இறங்கணும் பிச்சு. அந்த மாதிரி வாழணும். என்னால இனிமே இந்த மாதிரி வாழ்க்கை வாழவே முடியாது கிராமத்துல. அந்த முயற்சியில தானே இறங்கியிருக்கேன். நான் முன் வச்ச கால பின்ன வைக்க மாட்டேன். ஐயோ பிச்சு, லாரிங்க எங்க லாரி வருங்க எனக்கு. லாரியா? எங்க ஐயோ, இங்க இருந்து பிரேக் காண. பிரேக் பின்னாடி இருக்கும். அட்டிங் தொப்பன வருங்க. லாரி ஓட்டுறீங்களா பிளேட் ஓட்டுறீங்களா? இவ்வளவு கூட வரியா? யார் தெரியுமாண்ணா? ஏய் என்ன நீ ஓவரா பேசுற? வண்டியில இருக்க ராட் எடுத்து வண்டி அப்படி நடுவில் போட்டு பழந்துற பொழுது ஆலை முகரைக்கு வர பின்னாடி பொம்பளை கிட்ட பேசிட்டு வந்துக்கிட்டு நீ என்னைய ரவுண்ட்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கியா? பாவல அது என்ன ஓமண்டாட்டியா இல்ல அடுத்த முன்னாட்டியா? வீட்டுல போய் பேச வேண்டியடா எருமை மாடு. சரி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எங்களுக்கு ஒன்னும் அடிக்கலாம் படல. நீங்க பாத்து போங்க மாட்டா. ஒழுங்கா கதை பேசாம ஒழுங்கா ஊர் போய் இருப்போ, இல்லாட்டி உன் கதையை ஊரே பேச. அப்புறம் பரவாயில்லையே, பார்க்க பஞ்சாபி மாதிரி இருந்தாலும் நம்ம ஊர்ல நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை எல்லாம் கலந்து பேசுறானையா. பரவாயில்ல. இப்ப அத ரொம்ப முக்கியமா பிச்சு. போங்க, எங்க அம்மா வேற காத்துட்டு இருப்பாங்கல்ல, சீக்கிரம் போங்க. சரிப்பா ஓகே. அங்க ஆன்ட்டி வெயிட்டிங்ல. சரி வா போவோம்.
குளிஞ்சரிச்சு வந்தியா வீட்டுல இருந்து வரும்போதே அப்புறம் இங்க ஒரு குளியல் அப்புறம் ஏன் வெயில் அடிக்கும் போது ஏன் நடந்துற அடி போங்கடி போக்கத்தவளங்களா எப்படி நேரமடி கொஞ்ச நெஞ்ச நேரமா காலையில கடத்துல விழுந்தவளுக்கு 4-5 மணி நேரம் கழிச்சு அது வந்து சூடா பண்ண பொண்டாட்டி வரவும் தூக்கி கையை பிடிச்சு வா ஆத்தா யாத்தா அப்படி கிடக்குறேன்னு தூக்கி விட்டுட்டு போனா நன்றி கெட்டவளே நீ போட்டுட்டு போயிட்டே அப்புறம் என்ன ஆத்தி கிணறு சின்னதா இருந்தாலும் அந்த வயசான காலத்துல பிடிச்சடிச்சு ஏற முடியுமா ஆத்தாடி நம்ம ஆத்தா அப்படி நினைச்சு அடி வெள்ளிக்குட்டி இல்ல அவதான் நம்ம மாமியா காரி நினைச்சிட்டு வா நினைச்சலாம் இசட்டத்துக்கு வர்றியே எட்டு முடிஞ்சு வரேன்னு வர்றியே ஐயோ அந்த இதுக்குள்ள ஊறி போய் கிடந்தது மேல ஆளதா பிச்சு எடுத்து புடிச்சு ஒரு பாசமா பச்சையுமா கிடந்துச்சு வந்து குளிச்சா இங்க தண்ணி என்ன இப்படி இருக்குதா ஐஸா இருக்குதே ஐஸ் கட்டிய போட்ட மாதிரி இல்ல இருக்குதா ஆட்டுதே அட வீடு டொரமண்டாத்தோ அது ஒண்ணுமில்ல பச்சை ஐச்செல்லாம் சொல்லிட்டு நீ அதே இருக்கிற அதெல்லாம் மூலிகை மருந்து உடம்புல பட்டா பள்ளிச்சுன்னு ஆயிருவேன் போய் பீட்டி பல்லல போய் பேசல் பண்ணது கூட தோத்து போயிடும் 10 மடங்கு பேசல் பண்ணது சம தெரியுமா எல்லாம் மூலிகை தண்ணி தான் பச்சை பசேர் நான் எந்த கிணத்துக்குள்ள கிடக்குறது இப்ப பாரு நீ பல மடங்கு சொல்லிக்க போறியா இல்லையான்னு மட்டும் பாத்துட்டே இருவேன் இதுக்கு போய் ஏன் புலம்பிக்கிட்டு இருக்க அக்கா என்னக்கா சொல்றீங்க அது பழச பாச குடிச்ச தண்ணிக்கா இது ஸ்கின் ப்ராப்ளம் தான் வரும் அத அரிக்கிறது கரெக்ட்டா தான் சொல்லிருக்காங்க நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஏய் மீன் முள்ளு யார்கிட்ட என்ன பேசுறேன் எனக்கு தெரியுமில்ல பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கல உனக்கு என்ன சின்ன வாண்டுக்கு இங்க வேலை ஓடி போயிரங்கிட்டு சும்மாவே உங்க அத்தை இருக்கல சும்மாவே ஒரு லேசா ஒரு தான் சொரட்டி விட்டு ஊரே டபர் அடிச்சு விட்டு வந்துரும் கிணத்துக்குள்ள தள்ளி விட்டாலும் சொல்லிட்டு ஒரு சிறக பெருசாக்கி விடுற மாதிரி ஆக்கி விட்டுட்டு வந்துரும் அதனால எனக்கு தெரியும் நீ வாய் பண்ணிட்டு போ என்னடியலா அங்க என்ன குசு குசு மந்தரா ஒரு குசு மந்திரமும் இல்ல என்ன பேசிட போறாங்க சிதம்பரம் ரகசியம் வீட்டுல ஓடிக்கிட்டு இருக்குது என்ன பேசுறதுக்கு உன் பேத்தியா அழுகிறத நிப்பாட்ட மாட்டேங்கிறான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் எதுவும் மருந்து இருந்து கொடுக்கலாமா வயிறு வலிக்குதா என்ன பண்ணா கக்கா போனாலும் கிக்கா போனாலும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் வேற விசாரணை அந்த விசாரணை நடக்குது வேற ஒண்ணும் இல்ல அடியா என் வீட்டுக்காரி புள்ள கைக்குள்ளே இத்தனை நாள் உன் கைக்குள்ளே இருந்தல்ல அதனால ஆத்தா இல்லாம இருக்கவ அழுகுற அவனுக்கு தெரியாது யார் மத்தவங்க யார் தாய் பெத்தவங்க தெரியாது பெத்தவங்களுக்கு மத்தவங்களுக்கு வித்தியாசம் சொல்லாம இருக்குது அதனால அழுக முடி செத்த போய் பசியாத்து அப்புறம் என்ன ஏதுன்னு அதுக்கு மேல அழுதா பாத்துக்கிடுவான் இன்னும் வீச்சு கத்துறது அவங்க அம்மா வாங்கினதுக்கு அப்புறம் பத்தியா அமர்ந்துருச்சு பத்தி அந்த குட்டிக்கு நல்லா தான் தெரியுது எல்லாம் ஆத்தா யாரு என்னன்னு பெத்தியாமிடி சொன்னல்ல இந்த புள்ள பத்தி எனக்கு தெரியாது எதுக்கு புள்ள அழுகுதுன்னு இதுக்கு தான் வீட்டுக்கு ஒரு வெள்ளை வேணும்னு சொல்றது வீட்டுக்கு ஒரு வெள்ளத்தையா ஏன் கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துருவோமா ஆளு பாரு ஏதோ ஒன்று சொல்றது நடந்துருச்சுன்னா அப்படி பெருமா பீத்தக்கரியா வந்துருவிய சரியான பீத்தக்கரியா தானி ரெண்டு பேரும் இருக்காளுங்களே வெனகாரி ரெண்டு பேரும் என்ன எதுவும் புகழ்ந்து பேச மாட்டாங்க இந்த வள்ளிக்குட்டி முன்னாடி ஆத்தானி அப்படி பண்ணுவே இப்படி பண்ணுவேன்னு புகழ்ந்தா நான் என் வீட்டுக்காரியோட சேர்ந்து அவளே என்னை மட்டும் தட்டுறான் போய் தரங்கடி என்கிட்ட பசிக்குது நான் போய் வேலை விட போறேன் தரங்கடி ஏ மீனுக்குட்டி உங்க ஐட்ட கிணத்துக்குள்ள விழுந்து அடிச்சு தட்டி தாவி தவளை மாதிரி குதிச்சு அடிச்சு வந்ததை பாத்துருக்கணுமே அப்புறம் இருந்திருக்கும் மீனு முடி அதுக்குள்ள எங்கேயும் சொர்க்கத்துக்கு போயிருச்சு அடியே மீனா ஏ மீனு உள்ளே நான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன யோசனையில இருக்க அது ஒண்ணு இல்ல நெட்டோக்கா நீங்க இப்ப ஜெராக்ஸ் அப்படி இப்படி சொல்லி பேசுறீங்களா இப்பதான் ஞாபகம் வருது நாளைக்கு ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்னு இருக்கேன் அதுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும்க்கா அதுதான் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன்க்கா ஐயே அவசரமா அனுப்பணுமாக்க யாமினா சுருளி மாமா இருக்கும்போதே சொல்லக்கூடாது பைக்ல கூட்டிட்டு போயிட்டு வந்திருப்பாங்கல்ல இப்ப நடந்து போனா 2 கிலோமீட்டர் எப்படி நடந்து வர்றது இந்த பஸ்ஸும் போய் போச்சு ஐயே நெட்டவள்ளி குட்டியும் இந்த ஸ்கூட்டி இல்லாட்டி ஓடிட்டே திரிவா இந்த நேரத்துல அவளும் ஓட்டக்கூடாது என்ன பண்றது நீ ஓடிட்டு போவே நெட்டவள்ளி ஸ்கூட்டியை ஓடிட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டு வாவே பார்த்து இருக்கணும் தான் அது வேற இல்லாட்டி அவன் மாமியார் நம்மள தொடச்சு கட்டி போறான் ஐயே ஒரு வேலைக்கு அப்ளை பண்றதுக்கா என்னோட ஹெல்ப்ல கேக்குறிய ஒரு வேலைக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் அப்படி இருந்தா கூட பரவாயில்ல ஒரு பேப்பரை ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்குலாம் என்ன மாதிரி பெரிய ஆளுங்களாம் நாடி வந்தா என்னோட பவர் என்ன ஆகுறது நான் 7 கம்பெனிக்கு ஓனரா இருந்தா நான் ஏடி ஓ கூட சுத்தி எடுத்துறிய போறேன் இனியேரம் ஏசி ரூம்ல கையெழுத்தா போட்டு நெட்டு கிட்டு போட்டு சைனா போட்டு தள்ளி இருக்க மாட்டேனாக்கா ஏதோ பேச்சுக்கு சொல்ல விடுறீங்களா பேச்சுக்கு கூட சொல்ல விட மாட்டேங்கிறா உங்க அக்கா ஏன் மீனு இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் நோ டென்ஷன் இதுக்கெல்லாம் ஏன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன் சப்ப மேட்ரு ஒரு பேப்பர் போய் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரதுக்கு இப்படியே கிளம்பி போயிருப்பேன் வா நான் கூட்டிட்டு போறேன் வா யாம் இருக்க பயமே மனரோஸ் நான் பாத்துக்கிறேன் டோன்ட் வரி நீ பிரியா இரு நான் கூட்டிட்டு வர்றேன் அதுவும் சரிதே நெட்டுக்குட்டிய பார்த்தா ஊர் பையெல்லாம் தெரிச்சு ஓடி போடுவாங்களே நெட்டுக்கா எந்த கடைக்கா இந்த கடையா கடை பூட்டி இருக்க மாதிரி இருக்கேக்கா அட ஆமா பூட்டி கிடக்குதே
நெட்டுவை நம்பிடோ கைவிடப்படார் அப்படி இப்படி இல்ல வசனம் எல்லாம் பேசுனேன். இவன் இங்கே சாப்பிட போயிருப்பானோ, இல்ல விடுமுறை எடுத்து போயிட்டாரா? ஐயோ நெட்டுக்கா, இப்பதாக்கா லாஸ்ட் டேட், என்னக்கா பண்றது? வேற கடை எதுவும் இங்க இல்லையாக்கா? ஐயோ தெரியலடி, இங்கதான் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, விசிட்டிங் கார்டு எல்லா கார்டும் இங்கதான் எடுப்பாங்க. அதனால உனக்கு கூட்டிட்டு வந்தேன். இருந்தா போன் நம்பர் இருக்குது, அந்த பையலுக்கே பண்ணி கேப்பமா இரு. ஹலோ டே தம்பி, நான் தாண்டா நெட்டக்கா பேசுறேன். இருக்கான் கடை பக்கட என்ன டெய்லி என்ன மளிகை கடையா வச்சிருக்கேன். டெய்லி வர்றதுக்கு நேரம் ஏதாவது தேவைப்படும், ஜெராக்ஸ் எடுக்கணும், பிரிண்ட் எடுக்கணும், இந்த வெட்டுக்கு கேட்பாங்க, இல்லாட்டி வேற எதுக்காவது இதுக்கு கேட்பாங்க, இன்சூரன்ஸ் பத்தி கேட்பாங்க. எதுக்காவது அப்படி கேட்டதானே வர முடியும். சும்மா கடையில வந்து என்ன குடி உள்ள முடியும்? சரி பத்தியா, நான் பேச வந்தே மறந்து பத்தியாடா. முக்கியமா ஒரு ஜெராக்ஸ் ஒன்று எடுக்கணும் தம்பி. எப்போ வருவ? அப்படியாக்கா, ஏன் இப்ப வர முடியாதா? அர்ஜென்ட்னு சொல்றல, அப்ப எதுக்கு உங்க மாதிரி முக்கியமான ஆளெல்லாம் பழைய வச்சு எதுக்கு ஓன் பண்றாங்க? கடை அடைச்சிருந்தாலும் வேற கடைக்கு போவாப்ப. சரி சரி, வா 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 வா. அக்கா நெட்டுக்கா, ஜெராக்ஸ் இல்லக்கா, பிரிண்ட் அவுட் எடுக்கணும்க்கா. இருடி, ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான். சும்மா இரு, கேட்டுக்கிட்டு இருக்கல, பேசிக்கிட்டு இருக்கல. என்னடா வரவா வாவான்னு சொன்னா என்னடா, என்ன சொல்ல வர சொல்லு. சரி, உன்னை பேச விடாம நான் பேசிட்டே இருந்துட்டேனாக்கும். சரி சொல்லு சொல்லு சொல்லு. என்ன? ஐயோ என்னடா சொல்ற? ஏய் நீ வர்றதுக்கு அழுகு போட்டு சொல்லலையே, நெசந்தானா? அப்ப எங்கேயுமே எடுக்க முடியாதா? பவர் கட்டாக்கும். ஐயோ எங்க போச்சுற? ராம்நாடா? ஐயோ இது ஒரு பிரிண்ட் அவுட் கணக்கு ராம்நாடு போறேன்னா தெரியும். நீ வைடா ஐடியா மண்ணா கட்டியா வை, நீ முதல்ல ஐடியா கொடுக்க வந்துருவாங்க அவங்க. ஐயோ அக்கா, பவர் கட்டா என்னக்கா பண்ண சொல்றாங்க? ஆமா, அப்புறம் அந்த ஏன் வேற சொல்லணுமாக்கும், அந்த பவர் கட்டு தானா? ஐயோ இப்ப என்னடி பண்றது? ரொம்ப முக்கியமாக்கும். நாளைக்கு எதுவும் டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்களா? ஐயோ நெட்டுக்கா போங்கக்கா, உங்களை நம்பி வந்தா. ஐயோ நீங்க வேற என்னோட சீரியஸ்னஸ் தெரியாம பேசாதீங்க நெட்டுக்கா, ரொம்ப முக்கியம்க்கா, ரொம்ப அர்ஜென்ட்க்கா. ஐயோ 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 மூஞ்சி தொங்க போட்டுருச்சு அந்த மீன். அக்கா கிட்ட போய் சொன்னா அதை விட ஆடுமே. ஒரு பேப்பர் கூட பிரிண்ட் அவுட் எடுக்க லாய்க்கு இல்லாதவன்னு சொல்லிட்டு வாங்கி விடுவாளே. என்னமோ நம்ம தான் இபி ஆஃபீஸர் போய் கரண்ட போய் கட் பண்ண மாதிரி. என்ன பண்றது?